ஆக்குறதுல நாங்க ரொம்ப கவனமா இருக்கேன். இருக்கோம். இப்போ வந்து பிராக்டிகல் கிளாஸஸ் உங்ககிட்ட நல்லா இருக்கு. இப்போ வந்து தியரியும் படிப்பாங்க. ஸோ பிராக்டிகலும் உங்ககிட்ட படிப்பாங்க. கரெக்ட்டுங்களா? எஸ். இப்போ பிராக்டிகல் ஏன்னா பிராக்டிகல் இருந்தா தானே அவங்க போயிட்டு அங்க எல்லா இடத்துலயும் வொர்க் பண்ண முடியும். ம். அத பத்தி நீங்க சொல்லுங்க மேடம். இது வந்து எல்லாரும் அப்படிதான் நெனைக்கிறாங்க. வெறும் பிராக்டிகல் மட்டும் போயிடலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. தியரியும், பிராக்டிகலும் 2 கால் மாதிரி. ஒத்த கால்ல நடக்க முடியாது. ஸோ, இதுல வந்து நம்ம வந்து இப்படி பண்ணலாம். 20% வந்து தியரியும், 80% வந்து பிராக்டிகலும் ம். அந்த மாரி பண்ணலாம். ஆனா வந்து கண்டிப்பா வந்து தியரி ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியலன்னா, அவங்களால சரியா வந்து அந்த ப்ரொசீஜரையும் செய்ய முடியாது. அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட்டையும் சரியா சரியா குடுக்க முடியாது. ஸோ தியரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு நம்ம குடுத்தோம்னா, அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். சரியா எடுத்துக்க முடியும். அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நம்ம வந்து இங்க 10த் ஃபெயில்ட் அண்ட் 10த் பாஸ்ட் அப்படின்றது பேசிக் குவாலிஃபிகேஷன் வைக்கும்போது, அதுக்கேத்தா மாரி போக வேண்டியிருக்கும். இப்ப என்னுடைய விஷயத்துல என்ன அப்படின்னா, எல்லாரையும் நம்ம வந்து சரியா கொண்டு வர முடியும்னு ஏன் நான் இவ்ளோ தைரியமா சொல்றேன்னா, எனக்கு வந்து இன்ஹெரிட்டட் டேலண்டட் ஒண்ணு இருக்குதா நானே வந்து கவனிச்சிருக்கேன். அதாவது எவ்ளோ பெரிய விஷயத்தையும் ரொம்ப எளிதாக கற்றுக் கொடுக்க முடியும். யாருக்குமே கற்றுக் கொடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னுள்ள இருக்குதுன்னு நான் நம்புறேன். இந்த கான்ஃபிடென்ட் வந்து என்னுடைய எப்படி வந்தது? அது வந்து ரத்தத்தில வந்து ஊறுனுச்சா எனக்கு தெரியாது. பட் ஐ ஹேவ் திஸ் இந்த இந்த பர்ட்டிகுலர் டேலண்ட் இருக்கனால, எந்த பிள்ளைகளையும் நான் வெளிய கொண்டாந்துர முடியும். அப்படின்னு இதுவரைக்கும் செஞ்ச ஒரு 3000 பிள்ளைகளுக்கு நம்ம ஆ. செஞ்சிருக்கோம். 3000